ஓம் நமச்சிவாய. அஸ்ட்ரோஸ்பியர் சேனல்ஸ் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு நாம் பித்ருதோஷம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ இதை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, முன்னோர்களுடைய சாபம், இல்லை அவங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குது, இந்த பித்ருதோஷத்தினால வாழ்க்கையில் பல விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறது ஜோதிடர்கள் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த பதிவில் நம்ம பித்ருதோஷம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இங்கே பித்ருதோஷம் எதனால் ஏற்படுது அதை பற்றின ஒரு புரிதல் நமக்கு வேணும். அதாவது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இப்போ இந்த பிறவின்னு ஒன்று எடுத்திருக்கோம். இந்த பிறவியில் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த பூமியில் நம்ம வாழ்வோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம், நம்மளுடைய இறப்புக்கு அப்புறம் நம்ம என்னவா மாற போகிறோங்கிறது யாருக்கும் தெரியாது. அது ஆண்டவனுடைய அருள். ஸோ இங்கே உங்களுக்கு எத்தனையோ பேர் பூமியில் வந்திருக்காங்க, எத்தனையோ பேர் பூமியை விட்டு போயிருக்காங்க. ஸோ இதனுடைய சூட்சமங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நம்ம இந்து மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஒரு பிரயாணம் இருக்குது, நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கோம். அது மாதிரி இந்த வாழ்க்கைங்கிறது அந்த பிரயாணத்தில் ஒரு பகுதி. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய வாழ்க்கை நம்ம பிறப்பில் ஆரம்பித்து இறப்பில் முடிகிறது கிடையாது. பிறப்புக்கு முன்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்குது, பிறப்புக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது, இறப்புக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஆக்சுவலாக சரி, இப்போ நம்ம போன பிறவியில் நம்ம ஆணாக பிறந்திருக்கலாம், பெண்ணாக பிறந்திருக்கலாம், ஒரு மிருகமாக பிறந்திருக்கலாம், எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம். அது நம்ம அதாவது நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து நமக்கு இந்த வாழ்க்கை அமையுது. அதாவது கடவுளுடைய சிருஷ்டியில் இப்போ மரம், செடி, கொடி, மிருகங்கள், பறவைகள், இந்த மாதிரி பலவிதமான உயிரினங்கள் தோன்றுது. அதில் நாம் மனிதனாக பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில புண்ணியங்கள் இருந்தால் ஒழிய அது சாத்தியம் இல்லாதது. அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல மரமாவோ செடியாவோ பிறந்து புழுவாவோ பூச்சியாவோ இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு விலங்கினமாக இருந்தோ பறவைகளாக இருந்தோ இப்படி ஒவ்வொரு பரிணாமமாக அதில் ஓரளவுக்கு புண்ணியங்களை சேர்த்த ஒரு ஆத்மாவுக்கு மனிதனாக பிறக்கக்கூடிய யோகம் உண்டாகும். சரி, இந்த மனிதனாக பிறந்தாச்சு, ஆக்சுவலாக நம்ம யோசித்து முடிவெடுக்கக்கூடிய திறனையும் கடவுள் சேர்த்தே கொடுக்குறாரு. அப்போ நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத பகுத்தறிஞ்சு நல்லதை செஞ்சால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், கெட்டதை செஞ்சால் அது கெடுதலான பலன்கள் கிடைக்குங்கிற அறிவு நமக்கு இருக்குது. அப்போ அதை பொறுத்து தான் நம்மளுடைய செய்கைகள் இருக்கணும். இப்போ அந்த புரிதலோட ஒருத்தங்க நல்லபடியாக வாழ்கிறாங்க. அப்போ அவங்க பல நல்ல விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல புண்ணியங்கள், அதாவது நல்ல கர்மாக்கள் கிடைக்கும். இல்லை அவங்க பல தீங்குகளை செய்கிறாங்க, கஷ்டத்தை கொடுக்குறாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க, அடுத்த உயிரினத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போ அதனால் பலவிதமான கெட்ட கர்மாக்கள் உருவாகும். இங்கே எதை உருவாக்குறோமோ அதை நாமே அனுபவிச்சு நாமே தீக்கணும். இதுதான் இந்து மதத்தோடைய விதி. இப்போ நான் ஒருத்தரை இன்னைக்கு அடிக்கிறேன்னா இன்னொரு நாள் நான் அடி வாங்கணும். நான் இன்னைக்கு ஒருத்தரை ஏமாத்துறேன்னா இன்னொரு நாள் நான் ஏமாற்றப்படணும். நான் இன்னைக்கு ஒருத்தரை கொலை செய்கிறேன்னா நான் இன்னொரு நாள் கொலையாகணும். இந்த விதி எல்லாருக்கும் பொருந்தும். இறைவன் நீங்கள் ராமாயணத்தில் பார்க்கலாம், இல்லை மகாபாரதத்தில் பார்க்கலாம், இல்லை எந்த புராணங்களையும் பார்க்கலாம். கடவுளே மனிதனாக பிறக்கும் போது கூட அவங்க பிறந்ததுக்கு உண்டான கர்ம பலனை அனுப்பிச்சு தீர்த்துட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கை, அதாவது அவங்களுடைய பிறவி முடியுது. அப்போ சிவபெருமானே என்ன செய்கிறாரு, எதையாவது ஒரு அரக்கனை வதம் பண்ணால் கூட அவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது. அந்த தோஷத்தை விலக்கிட்டு தான் அவர் அடுத்த நிலைக்கு போகிறாரு. ஆக இங்கே ஒவ்வொரு ஆத்மாவும் தான் போன ஜென்மாவில் செஞ்ச புண்ணியங்களையும் பாவத்தையும் பொறுத்தே இந்த பிறவி அமையுது. அப்போ நம்ம போன பிறவியில் நல்லது செஞ்சுருக்கலாம், போன பிறவியில் கெடுதல் செஞ்சுருக்கலாம். இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் இடம்ங்கிறது நாம் செஞ்ச புண்ணியங்களை சொல்லக்கூடியது, 8ஆம் இடம்ங்கிறது நாம் செஞ்ச பாவத்தை சொல்லக்கூடியது. இங்கே நல்ல பலன்கள் நமக்கு இருக்குது. 5ஆம் இடம் நல்லா வலுவாக இருக்குது அப்படின்னா நமக்கு நல்ல தாய், நல்ல தகப்பன், நல்ல அறிவு, நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல ஒரு மனைவி, நல்ல குழந்தைகள், ஆரோக்கியமான உடம்பு, ஆரோக்கியமான மனசு எல்லாமே இருந்து இறப்பும் கூட நல்ல நிலைமையிலேயே ஒருத்தருக்கு கிடைக்கும். இது 5ஆம் இடம் வலுவாக இருந்தார். இப்போ 8ஆம் இடம்ங்கிறது நம்ம செஞ்ச ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள். அப்போ நம்ம ஏமாத்தியிருக்கோம், ஒருத்தங்களை
கஷ்டப்படுத்தி இருக்கோம், துன்புறுத்தி இருக்கோம், என்னென்ன பாவங்கள் பண்ணியிருக்கோமோ அந்த பாவங்களுக்கு ஏற்ற கஷ்டங்களை நமக்கு வந்து இந்த பிறவியில வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அப்ப 5ஆம் இடம் புண்ணியத்தை சொல்லக்கூடியது, 8ஆம் இடம் பாவத்தை சொல்லக்கூடியது. ஸோ இங்க இந்த புண்ணியத்தையும் தீக்கணும், இந்த பாவத்தையும் தீக்கணும். புண்ணியத்தை தீக்காம நம்ம இந்த உலகத்தை விட்டு போக முடியாது, பாவத்தை தீக்காம இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புண்ணியத்தினால வரக்கூடிய சந்தோஷத்தைகளையும் நம்ம தீக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்படுறோம்னா நம்மளுடைய ஆயுள்ல ஒரு பங்கு குறையுது. நம்ம ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், அனுபவிச்சு அதை விட்டு வெளியே வர்றோம்னா அதுவும் நம்ம ஆயுளை வந்து குறைச்சிக்கிட்டே வருது. அதாவது நம்ம கணக்கு முடிஞ்சு 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 2 கணக்கு என்னைக்கு 0 ஆகுதோ அன்னைக்கு அந்த வாழ்க்கை முடிஞ்சு அந்த உயிர் அந்த உடலை விட்டு விடைபெற்றுரும். அப்ப போன பிறவில செஞ்ச பாவம் புண்ணியத்தை பொறுத்தே இந்த வாழ்க்கை அமையுது. இந்த பிறவில நான் நல்லவனா இருக்கேன், ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாவே இருக்கு, இதனால என்ன பலனு? நான் எத்தனையோ கோயில் குளத்துக்கு போறேன், தான தர்மம் பண்றேன், எத்தனையோ பேருக்கு உதவி பண்றேன், நான் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை, ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அது இதனால ஏற்படக்கூடியது கிடையாது. போன பிறவில ஏற்பட்ட கஷ்டத்தினால பாவத்தினால ஏற்படக்கூடிய கஷ்டங்களே இது. ஆக ஒருத்தன் வந்து பாரு, ஃப்ராடு பண்றவன்ல நல்லா இருக்கேன், அநியாயம் பண்றவன்ல நல்லா இருக்கேன் அப்படின்னா அவன் போன பிறவில பண்ணக்கூடிய புண்ணியத்தினுடைய பலனை அந்த காலகட்டத்தில் அனுபவிக்கிறான். அப்ப புண்ணியத்தை எந்த காலகட்டத்தில் அனுபவிக்கணும், பாவத்தை எந்த காலகட்டத்தில் அனுபவிக்கணுங்கிறது ஜாதகத்துல வந்து தசை புக்தி இந்த மாதிரி காலகட்டங்கள் வந்து நிர்ணயிக்குது. அப்ப நான் நல்லவனா இருந்தா கஷ்டப்படுறேன், நான் கெட்டவனா இருந்தா நல்லா இருக்கேங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு செய்யக்கூடிய பலன்கள் இனி அடுத்து வரக்கூடிய பிறவிகளை வந்து உண்டாகும். எந்த ஆத்மாவும் நான் இந்த அம்மா வயிற்றுல தான் பிறப்பேன், இந்த அப்பா வயிற்றுல தான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண முடியாது. அது செஞ்ச பாவ புண்ணியத்தை பொறுத்து தான் அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு நல்ல தாயுடைய வயிற்றுல பிறக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். நல்ல தகப்பனை வந்து அந்த தகப்பனை வந்து அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அப்ப தாய் என்ன செய்வா? தாய் வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானம். தாயால நமக்கு என்னைக்குமே சுகம், தாயிட்ட வந்து நமக்கு கஷ்டங்கிறதே வந்து இருக்காது. தந்தை வந்து அறிவு பாக்கியம். ஒரு தந்தை நல்ல தந்தை இருந்தா நல்ல அறிவை வந்து அவன் கொடுப்பான். அப்ப முதல் படி நாம நல்ல புண்ணியத்தோட இருக்கோம் அப்படின்னா ஒரு நல்ல தாயிட்டையோ இல்லைன்னு ஒரு நல்ல தகப்பண்டையோ நம்ம வந்து பிறப்போம். பிறந்த நாள்ல இருந்து எது நல்லது எது கெட்டதுங்கிறத அந்த தாயும் தந்தையுடைய அரவணைப்புல அந்த குழந்தை வளரும். அப்போ ஒரு தாய் அப்ப முதல்ல வந்து பித்ருதோஷம்ங்கிறதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து நல்ல தாயும் தகப்பனும் உண்டாகணும். ஒரு குழந்தை பிறந்த அன்னைக்கு தங்க தொட்டில்ல வந்து ஊஞ்சலாடுது, இன்னொரு குழந்தை வந்து பிறந்த அன்னைக்கு குப்பை தொட்டிக்கு போகுது. கடவுள் வந்து இங்க வந்து ஒரு குழந்தைக்கு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் வந்து சுண்ணாம்பு வைக்கிறது கிடையாது. அது செஞ்ச பாவ புண்ணிய பலன்களை பொறுத்தே ஒரு குழந்தை குப்பை தொட்டிலும் ஒரு குழந்தை வந்து தங்க தொட்டிலையும் ஆடுது. சரி, இப்ப நமக்கு நல்ல உடல் நலம், இப்ப நம்ம ஊனமா பிறந்தரலாம், இல்ல மனம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நமக்கு வந்துடலாம், இல்ல நமக்கு நல்ல படிப்பு இல்லாம போயிடலாம், இல்ல நமக்கு நல்ல ஒரு உறவுகள் இல்லாம போயிடலாம், நல்ல திருமண வாழ்க்கை இல்லாம போயிடலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம செஞ்ச பாவங்கள். சரி, இப்போ நம்ம பித்ருதோஷம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்து மதத்துல வந்து 5 பஞ்சமா பாதகங்களை வந்து சொல்லப்படுது. என்ன? ஒருத்தங்களை வந்து நம்ம வந்து அதாவது ஏமாத்துறது, அவங்கள ஏமாத்தி அவங்களுடைய பொருள்களை எல்லாம் நம்ம வந்து அபகரிக்கிறது, அதை மிரட்டி அபகரிக்கலாம், இல்லை நம்ம அவங்கள வந்து உங்களுக்கு வந்து ஒரு தப்பான வழியில இழுத்து கொண்டு ஏமாத்தலாம், அவங்க பொருளுக்கு வந்து ஆசைப்படுறது. 2வது நாம பொய் சாட்சி சொல்றது, ஆமா பார்க்காததை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி லாபத்துக்காகவோ லாபம் இல்லாம ஏதோ ஒரு நோக்கத்துக்காகவோ நம்ம பொய் சாட்சி சொல்றது. 3வது வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறது, நாங்கள் ஏதோ ஒரு வழியில வந்து சீரழித்து விடுறது. 4வது வந்து ஒரு உயிர்களை வந்து உங்களுக்கு வந்து வதைக்கிறது இல்லை கொல்றது, இல்லை ஒரு உயிர்களை வந்து கொல்றதுக்கோ இல்லை வதைக்கிறதுக்கோ நாம காரணமா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து 4வது. அடுத்து 5வது ஒரு நல்ல குடும்பம் இருக்கு, இல்லை ஒரு அண்ணன் தம்பி உறவு இருக்கு, இல்லை புருஷன் பொண்டாட்டி உறவு இருக்கு, இல்லை அண்ணன் ஒரு நண்பர்களுடைய உறவு இருக்கு. இந்த உறவுகளை உள்ள வந்து இவங்ககிட்ட ஒன்ன பேசி அவங்ககிட்ட ஒன்ன பேசி அந்த குடும்ப உறவுகளை வந்து கலைச்சி விடுறது. இந்த 5ம் வந்து பஞ்சமா பாதகம். அப்படின்னா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதுங்கிறது களவு. இப்ப அடுத்தவங்களோட இப்ப வந்து நம்ம களவுனா என்ன சொல்ல, பொருளை தூக்கிட்டு வர்றது மட்டும் கிடையாது.
இப்போ ஒருத்தருங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள கல்யாணம் பண்ணி 2 பேரும் இருக்காங்க. கணவன் வந்து மனைவிக்கு தெரியாம இன்னொரு பொண்ணோட தொடர்பு வைக்கிறேன், இல்லை மனைவி வந்து கணவனுக்கு தெரியாம இன்னொரு வகையில தொடர்பு வைக்கிறாங்கன்னா, தெரிஞ்சே இந்த குற்றத்தை பண்றதுங்கிறது வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து களவுக்கு சமமாவே சொல்லப்படும். 2வது, ஒரு நல்ல ஒரு குடும்பங்கள்ல வந்து இல்ல உறவுகளை வந்து புகுந்து அந்த குடும்பத்தை நாசம் பண்றது. 3வது, நாம வந்து கொலை குற்றங்கள் இல்ல கொலை குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்கிறது. அதே மாதிரி பெண்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறது, பொய்ச்சாட்சி சொல்றது. இந்த 5ம் பஞ்சமா பாதகங்கள். இந்த பஞ்சமா பாதகங்களை வந்து எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ போன பிறவியில, எதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்காம நம்மளுடைய வாழ்க்கை இதை தாண்டி வந்து போகாது. ஸோ இந்த பித்ரு தோஷத்தினால வரக்கூடிய விளைவுகள் என்ன, அது எந்த காலகட்டத்தில் வரும், அதை எப்படி நம்ம வந்து கையாளுறது, அதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி அதை வந்து நம்ம வந்து ஜாதக ரீதியாக புரிஞ்சுக்கிறது, அந்த பிரச்சனையை விட்டு எப்படி நம்ம வெளியே வர்றதுங்கிறத இன்னும் பல பதிவுகள் நம்ம போட போறோம். வரக்கூடிய பதிவுகளில் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.